மக்களவை பொதுத் தேர்தலை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி அதிமுக தலைமை கழக நட்சத்திர தலைமை கழக பேச்சாளர்கள் ஆலோசனை. சென்னை எழும்பூரில் நடைபெறும் கூட்டத்தில் பேச்சாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாளையொட்டி இரத்த தானம் வழங்கினார் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. 100க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்களும் இரத்த தானம் வழங்கினர். புரட்சி தலைவி பிறந்தநாளையொட்டி கோவை தொண்டாமுத்தூரில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. அன்னதானத்தையும் வழங்கினார். புரட்சி தலைவி பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நகர கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் வழங்கினார். விடிய அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு தமிழகம்தான் தலைநகரம் போல் மாறிவிட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் விமர்சனம். திருச்சியில் தேசிய கொடியுடன் கூடிய அரசு காரில் பயணித்த பொன்முடி. குற்றவாளி என நீதிமன்றமே தீர்ப்பளித்துள்ள நிலையில் பொன்முடியின் பயணத்தால் புதிய சர்ச்சை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் மடத்தின் 60 கோடி ரூபாய் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டுள்ளதாக புகார். மடத்தின் ஆலோசனை குழு நிர்வாகிகள் மீது திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் GR புகார் மனு. ஆல் இண்டியா ரேடியோ இணையதளத்தில் தமிழ் மொழியை புறக்கணித்த மத்திய மோடி அரசு. பொது நிகழ்ச்சிகளில் தமிழ் மொழியை மிகுதியாக போற்றுவது போல் போற்றிவிட்டு மத்திய அரசின் அலுவலர்கள் தமிழ் மொழியை புறக்கணிப்பது நியாயமா என மக்கள் கேள்வி. டெல்லியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக கைதான கும்பல் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என அதிர்ச்சி தகவல். கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட திமுக பிரமுகர் தலைமறைவாக இருப்பதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விளக்கம். கேரளாவில் இருந்து பிளைவுட் ஏற்றி வந்த லாரி தென்காசி அருகே ரயில்வே தண்டவாளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. தண்டவாளம் பெருமளவு சேதமடைந்ததால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு. சம வேளைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் நடத்தி வரும் போராட்டம் இன்று 7வது நாளாக தொடர்கிறது. நாளை முதல் மாநிலம் முழுவதும் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என விடிய அரசுக்கு ஆசிரியர்கள் எச்சரிக்கை. பள்ளி மாணவர்களுக்கு இறுதியாண்டு தேர்வு மற்றும் 2 மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தொடர் போராட்டத்தில் ஆசிரியர்கள். பொம்மை முதல்வர் இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் கண்மூடி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்ததை அடுத்து MLA பதவியை ராஜினாமா செய்தார் விஜயதரணி. நாடாளுமன்ற தேர்தலுடன் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்பு. சென்னை பள்ளிக்கரணை அருகே இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. சமூக நீதி சமத்துவம் பேசும் விடியா திராவிட மாடல் அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் சாதிய வன்கொடுமைகள் அதிகரிப்பு. சென்னை கோருக்குப்பேட்டையில் பகுதியில் பெட்டிக்கடையில் குட்கா விற்பனை செய்த பெண் கைது. விடிய ஆட்சியின் திறனற்ற நிர்வாகத்தால் வடசென்னையில் மீண்டும் போதை கலாச்சாரம் தலை தூக்கி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழாவின் 11ஆம் நாளில் தெப்ப உற்சவம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். திமுக அமைச்சர் பெரியசாமிக்கு எதிரான வழக்கில் நாளை தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு வழங்குகிறார். செங்கல்பட்டில் அளவுக்கு அதிகமான மது போதையில் மாணவிகளுடன் காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தி திமுக MP கிரிராஜனின் மகன் அட்ராசிட்டி.
வழக்கு பதிவு செய்யாமல் அனுப்பி வைத்த போலீசாரின் செயலால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் ஊருக்கு ஒரு நியாயம், திமுக எம்பியின் மகனுக்கு ஒரு நியாயமா என கேள்விகளால் விலாசல். குஜராத்தில் அமைந்துள்ள நாட்டின் மிக நீளமான கேபிள் பாலம் திறப்பு. பாலத்தின் நடைபாதை பகவத்கீதையின் வசனங்களால் அலங்கரிப்பு. ஐபிஎல் போட்டிக்கு இன்னும் ஒரு மாதமே இருக்கும் நிலையில் ஜெய்ப்பூர் கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு சீல் வைப்பு. நிலுவைத் தொகையை செலுத்தாததால் நடவடிக்கை.